ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா குட்டீஸ்க்கும் விருப்பமான சாக்லேட் ஃப்ளேவரில் புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கை கடல் பசி எடுத்துப்போம். இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். இது டம்ளர் கணக்கு இருந்தால் 1/2 டம்ளர் வரும். இது கூடவே 1/2 டம்ளர் பால், காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பச்சை பால் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. காய்ச்சின பால் தான் நல்லாயிருக்கும். பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம டைகர் எசன்ஸ் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் சாக்லேட் ஃப்ளேவர் டைகர் எசன்ஸ் சேர்க்குறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஸ்க்ரீனில் ஆட் ஆகலை. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு நம்ம வீட்டில் என்ன மோல்டு இருக்கோ அதை நம்ம அதில் இதை ஊற்றிக்கலாம். நான் இந்த கேக் ட்ரேயில் ஊற்றுறேன். இது பூ மாதிரி டிசைன் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இது கூட இது வந்து சாக்லேட் பீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஐஸ் ட்ரேலையும் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தால் கூட அதில் ஊற்றிக்கோங்க. இது கூட நான் இப்போ ஒரு கை பிஸ்தா பருப்பும் ஒரு கை பாதாம் பருப்பும் எடுக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். நம்ம இது கடல் பாசி வெந்துட்டு இருக்கும்போதே இதை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த கேப்பில் இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம அந்த சூடோடு சேர்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதோட குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப நல்ல ஹெல்த்தி. நம்ம நட்ஸ் வந்து சேர்த்து கொடுக்கும்போது நல்லது. எடுத்தால் எல்லா நட்ஸையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம புட்டிங்கில் போட்டுருவோம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மரில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.